V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க. வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர்களின் ஆறுதல் மாகாண சபையை ஏவிபி கிண்டல். நாகை காங்கேசன்துறை சிவகங்கை பயணிகள் கப்பல் போக்குவரத்து இருத்து. மனோவுக்கு தேசிய பட்டியல் சஜித் தீர்மானம். நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ள முஸ்லிம் எம்பிக்கள். இலங்கை தேர்தலின் முடிவு அதிர்ச்சியடைந்துள்ள வைகோ. பெருந்தொகையான புதிய முகங்களுடன் கூட உள்ள நாடாளுமன்றம். மக்களை கைவிடேன், வலிமையான பயணம் தொடரும். ஏழைகள் இன்னும் ஏழைகளாக கூடாது, மட்டக்களப்பில் அனுர தரப்பு வெளிப்படை. தொடர்பான விரிவான செய்திகள். தமிழ் மக்களின் ஆறுதலாக இருப்பது மாகாண சபையே. அவர்கள் நம்பிக்கையை உடைக்க மாட்டோம் என ஜேவிபியின் பேச்சாளர் ரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களுக்கு தேசிய மாற்றத்தோடு இணைத்து எம்மை நம்பி வாக்களித்துள்ளனர். அவர்களுக்கு மிக பெரும் நன்றி. தேர்தல் வெற்றியின் பின்னரான ஊடக சந்திப்பின் போது தேசிய மக்கள் சக்தி மேற்குறிப்பிட்ட கருத்தினை தெரிவித்ததோடு ஊடகவியலாளர் ஒருவர் மாகாண சபை முறைமையை மாற்றுவீர்களா என வினவிய போது தமிழ் மக்களுக்கான சிறிய ஆறுதலாகவும் நம்பிக்கையாகவும் மாகாண சபை ஒன்றே இருக்கின்றது என அதனை மாற்றவில்லை. மாகாண சபை முறைமையை விட அவர்களுக்கு நன்மை பயக்கும் ஒன்று புதிய அரசியல் அமைப்பில் ஏற்படுத்தி கொடுப்போம் என தெரிவித்துள்ளார். மோசமான வானிலை காரணமாக நாகை காங்கேசன்துறை சிவகங்கை பயணிகள் கப்பல் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகம் இடையே கடந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதி சிவகங்கை பயணிகள் கப்பல் போக்குவரத்து தொடங்கியது. போதிய பயணிகள் முன்பதிவு இல்லாததால் நாள்தோறும் நாகை துறைமுகத்திலிருந்து இயக்கப்படுவதாக இருந்த இந்த கப்பல் வாரத்தில் 3 நாட்கள் மட்டும் இயக்க முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி செவ்வாய், வியாழன், ஞாயிற்றுக்கிழமைகளில் கப்பல் போக்குவரத்து இருந்து வந்தது. இதற்கிடையே பயணிகள் வருகை அதிகரித்து வருவதால் நவம்பர் 8ஆம் தேதி முதல் வாரத்தில் செவ்வாய், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு உள்ளிட்ட 5 நாட்கள் கப்பல் இயக்கப்படும் அறிவிப்பு வெளியானது. இந்த நிலையில் மோசமான வானிலை காரணமாக நாகை காங்கேசன்துறை பயணிகள் கப்பல் போக்குவரத்து ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி முதல் டிசம்பர் 18ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு வரை வானிலை காரணமாக கப்பல் சேவை நிறுத்தப்படுவதற்கு முன்னதாக நாகப்பட்டினம் மற்றும் காங்கேசன் துறைமுகம் ஆகிய இரு பகுதிகளிலும் பயணிகளின் வசதிக்காக எங்கள் சிவகங்கை கப்பல் 2024 நவம்பர் 15, 16, 17 மற்றும் 18 ஆகிய திகதிகளில் இயக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். டிசம்பர் 18, 2024க்கு பிறகு நாங்கள் சேவையை மீண்டும் தொடங்குவோம். திட்டங்களில் ஏதேனும் மாற்றம் இருந்தால் நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுத் தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்த தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசனுக்கு தேசிய பட்டியலூடாக உறுப்புரிமையை வழங்க ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தீர்மானித்துள்ளதாக அறிய முடிகின்றது. தேர்தல் காலத்தில் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த தேசிய பட்டியல் பதவி வழங்கப்படுவதாக மேலும் தெரிய வந்துள்ளது. 2024 பொதுத் தேர்தலில் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ள முஸ்லிம் உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தி சார்பில் ரியாஸ் பாரூக் ஹண்டி, முகமது பஷ்மின் ஹண்டி, ரில்வின் ஷாகிஸ் கொழும்பு, முனிஃபிர் முழஃபர் ஹம்ஹா, அர்கம் இலியாஸ் மாத்தரை, அல்ஷம் குருநாகல், முகமது பைஷல் புத்தளம், ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் ராகுப் ஹக்கீம் கண்டி, ரிசாத் பதியுதீன் பன்னி, முஜிபுர் ரஹ்மான் கொழும்பு, SM மரிக்கார் கொழும்பு, இம்ரான் மஷ்பூர் திருகோணமலை, ஹபீர் ஹாஷிம் கேகாலை, பொதுஜன பெரமுன சார்பில் காதர் மஸ்தான் வன்னி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் MAL ஹிஸ்புல்லாஹ் மட்டக்களப்பு மற்றும் உதுமாலப்ப அம்பாறை, அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் M தாஹிரிப் அம்பாறை ஆகியோர் தெரிவாகியுள்ளனர். அண்டை நாடான இலங்கையின் தேர்தல் முடிவுகள் குறித்து தமிழகத்தின் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக நிறுவனரை வைகோபாலசாமி தமது அதிர்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளதாக இந்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் அண்டை நாட்களில் உள்ள தமிழர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்தியா மற்றும் புலம்பெயர் தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நேற்று அழைப்பு விடுத்துள்ளார். இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு இந்திய அரசு துரோகம் செய்யக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ள வைகோ, இலங்கையில் தமிழர் பிரச்சினைக்கு இதுவரை
வரை தீர்வு காணப்படவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கிடையில் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தமிழர்களுக்கு எதிரானவர் எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலைக்கு ராஜபக்ச அரசாங்கமே காரணம் என்றாலும் அனுரகுமார திசாநாயக்க தொடர்ந்து தமிழர்களுக்கு எதிராக குரல் எழுப்பி வந்தார். அத்துடன் தேசிய மக்கள் சக்தி என்பது ஜனதா விமுக்தி பெரமுனவின் மற்றொரு பதிப்பு மட்டுமே என்றும் வைகோ குறிப்பிட்டுள்ளார். பொது தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் 10வது நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 160க்கும் மேற்பட்ட புதிய உறுப்பினர்களுடன் நாடாளுமன்ற அமர்வு நடைபெற்றுள்ளது. நாடாளுமன்ற பொதுச் செயலாளர் தலைமையில் சபையின் முதல் நாள் பணிகள் ஆரம்பமாகும். செங்கோல் வைத்த பின்னர் நாடாளுமன்ற கூட்டம் நடைபெறும் திகதி மற்றும் நேரத்தை நிர்ணயம் செய்து ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானி அறிவித்தல் அன்றைய தினம் முதல் பணியாக பொதுச் செயலாளர் சபையில் சமர்ப்பிக்கப்படும். பின்னர் அரசியலமைப்பின் உறுப்புரை 67(1) மற்றும் நாடாளுமன்ற நிலையற் கட்டளைகள் 4, 5 மற்றும் 6 விதிகளின்படி சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுவார். சபாநாயகர் சத்திய பிரமாணம் செய்து கொண்ட பின்னர் உறுப்பினர்கள் உத்தியோகபூர்வ பிரமாணம் அல்லது சத்திய பிரமாணம் செய்வார்கள். அதனை துணை சபாநாயகர் மற்றும் துணைக்குழு தலைவர் ஆகியோர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நடைமுறையாகும். முதல் வாக்களிப்பு மூலம் 196 உறுப்பினர்களும் தேசிய பட்டியல் மூலம் 29 உறுப்பினர்களுமாக மொத்தமாக 225 உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். என் மீது நம்பிக்கை வைத்து மீண்டும் என்னை நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுத்த அனைவருக்கும் நன்றி என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் யானை சின்னத்தில் போட்டியிட்டு 46,438 விருப்பு வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ள பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான், என்னால் முழுமையாக வேலை செய்ய வாய்ப்பு இல்லாவிட்டாலும் முடிந்ததை நாங்கள் வழங்கினோம். இந்த வெற்றி எனது பணி, எனது அர்ப்பணிப்பு மற்றும் எனது மக்களின் நம்பிக்கைக்கு சான்றாகும். நம்மை நாமே மேம்படுத்தி அடுத்த கால பகுதியில் அதை செயல்படுத்துவது குறித்தும் சிந்திப்போம். என்னை நம்பியவர்களை நான் கைவிட மாட்டேன். என்னை சந்தேகித்தவர்களுக்கு எனது பணி தொடர்கின்றது. எப்போதையும் விட மிக வலிமையாக இருக்கும் என தெரிவித்தார். ஏழைகள் இன்னும் ஏழைகளாக கூடாது என்பதே எமது கொள்கை. தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ள கந்தசாமி பிரபு தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை மாவட்ட மக்கள் தெரிவு செய்துள்ளனர். என்னோடு இந்த தேர்தலில் வேட்பாளராக பயணித்த அனைத்து வேட்பாளர்களுக்கும் நன்றிகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கீழ் ஒன்று சேருகின்ற அரசாங்கம் தான். இந்த அரசாங்கம் மக்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதும் ஏழைகள் இன்னும் ஏழைகளாக கூடாது போன்றவையே எமது அடிப்படை கொள்கைகள். இந்த கொள்கையின் அடிப்படையில் மக்களின் நம்பிக்கையாகவும் எங்கள் அரசியல் பயணம் தொடரும். அதேவேளை தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்த அனைத்து எமது உறவுகளுக்கும் தோழர் தோழிகளுக்கும் தோழனாக தொடர்ந்து பயணிப்பேன் என்றார். இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.